ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு வடவள்ளி பக்கத்தில் உள்ள கலிக்கநாயக்கபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 4 BHK ஹவுஸுங்க. தனி வீடு தான். 4 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூமாகவும் ஒரு பெட்ரூம் மட்டும் ஜென்ரல் யூஸுக்காகவும் வச்சிருக்கிறாங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இது தாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. பதினெட்டுக்கு 18 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்குங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் இருக்குது. எலிவேஷன் டைல்ஸுக்காக லைட் கலர் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. தலைவாசல் படி கிரைனட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. தலைவாசல் நிலவு தேக்கில் போட்டிருக்கிறாங்க. உள்ளே வரும்போது 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலுங்க. அதில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க. அப்படியே பார்க்கும்போது இதில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அதை சின்னதாக ஒரு ரூம்பாகவே கொடுத்துட்டாங்க. இது ஒரு டைனிங் ஏரியாங்க. 8க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் முழுசுமே ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. மாடலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. டைனிங்லேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. மாடி படிக்கும் கீழே யூபிவிஸ்க்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வைக்கிற மாதிரி. ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு சேர்த்து. அதிலே உள்ள ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில். இன்னர் ஸ்டார்கஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கிரைனட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைப்பிடி கம்பி முழுசும் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு உள்ளே வந்ததும் மாடியில்
ஒரு ஹால் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஹாலோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 10க்கு 18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் கபோர்டும் இருக்கும். சின்னதாக ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட வால்லையும் மாடியில் உள்ள ஹால்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோரும் ரெடிமேட் டோர் தாங்க. இந்த வீட்டுக்கு இது தாங்க மாஸ்டர் பெட்ரூம். 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் முழுசுமே உட்டுலேயே பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 5 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோரும் சேம் அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமோட டோருமே ஒரே மாடலில் தான் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவும் 3வது பெட்ரூம்ங்க இது. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கபோர்டும் உட்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இந்த பாத்ரூமோட அளவும் பார்த்திங்கன்னா 8க்கு 5 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷன்லேயே இந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. இது எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 அடிங்க. வெண்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் முழுசுமே யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மாடியில் மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க. இதை கெஸ்ட்டுங்க ரூமாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. துணி துவைக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு மேலே பழி தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் தனித்தனி டேங்க் வச்சுருக்காங்க.
மவுண்டன் வியூன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. நல்ல விஐபி ஏரியாவும் கூட. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல விஐபியான ஏரியா தான். இந்த கலிக்கநாயக்கபாளையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருதமலை ரோட்டுக்கு பக்கத்தில் வருதுங்க. வடவள்ளி டு மருதமலை ரோடுங்க. வேடப்பட்டி ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து ஆர்எஸ்புரம் வெறும் 7 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ண முடியும். காந்திபுரம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 11 கிலோமீட்டரில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நல்ல லொக்கேஷன் தான், நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே இருக்காங்க. வடவள்ளி ஏரியாவில் வீடு தேடுறவங்க, ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நல்ல வியூ பாயிண்டில் இருக்குங்க. இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்துங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,00,000 கேட்டிருக்காங்க. இதுலேயும் குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.